175 பேர் உயிரிழந்த அகமதாபாத் விமான விபத்தின் கருப்பு பெட்டியில் உள்ள தரவுகள் ஆய்வுக்கு பிறகு சேகரிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா இணைக்கிறார். சுசித்ரா, விவரங்கள். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்தின் பிறகான ஒரு ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் அது தொடர்பான தகவல்களை தற்போது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது வெளியிட்டுள்ளது. மிக முக்கியமாக அகமதாபாத்தில் நடைபெற்ற அந்த விபத்திற்கு பிறகு அதிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த ஒரு சிபிஆர் மற்றும் எஃபிஆர் என அழைக்கப்படக்கூடிய அந்த பதிவு கருவிகளான பிளாக் பாக்ஸினுடைய ஆய்வுகள் தற்பொழுது நடைபெற்று வருவதாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விமானத்தினுடைய குறிப்பாக இந்த விசாரணை என்பது விமான விபத்து விசாரணையினுடைய அந்த பணியக இயக்குநர் ஜெனரல் தலைமையிலான ஒரு குழுவானது விசாரித்து வருவதாகவும் இந்த குழுவில் விமான மருத்துவ நிபுணர்கள், ஏடிசி அதிகாரி மற்றும் தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு வாரியத்தினுடைய பிரதிநிதிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடந்த 13ஆம் தேதி அந்த கட்டிடத்தினுடைய மேற்பகுதியில் இருந்து சிபிஆர் ஒரு பிளாக் பாக்ஸ் என்பது கண்டறியப்பட்டதாகவும், இரண்டாவதாக ஜூன் 16ஆம் தேதி இரண்டாவது பிளாக் பாக்ஸ் பகுதி என்பது அந்த இடிபாடுகளிலிருந்து கைப்பற்றப்பட்டு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆய்வகத்திற்கு கொண்டு வரப்பட்டு அதிலிருந்து தரவுகளை பிரித்து ஆய்வு செய்யும் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகிறது என்ற ஒரு தகவலையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது முன்பக்க கருப்பு பெட்டியிலிருந்து அந்த கிடைக்கப்பட்ட அந்த விபத்து பாதுகாப்பு தொகுதியானது மீட்கப்பட்டு அதனுடைய தரவுகளும் தற்பொழுது ஆய்வகத்தில் பதிவிறக்கம் செய்யப்பட்டு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ள சிபிஆர் மற்றும் எஃப்டிஆர் ஆகியவற்றினுடைய அந்த தரவுகள் என்பது பகுப்பாய்வு நடைபெற்று வருகிறது எனவும், இந்த தகவல் மூலமாக எந்தெந்த விபத்திற்கான காரணம் என்ன என்பதை வரிசைப்படுத்தி மறுகட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சியில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். எதிர்காலத்தில் விமான பாதுகாப்பை மேம்படுத்துவதற்கு தேவையான ஆய்வுகளையும் இந்த ஒரு தரவுகள் மூலமாக நமக்கு கிடைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கைகள் அனைத்துமே உள்நாட்டு மற்றும் சர்வதேச விதிகளுக்கு இறங்க ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் முடிப்பதற்கான ஒரு உத்தரவு என்பது வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த கருப்பு புள்ளியினுடைய முழு தரவுகளுமே பதிவிறக்கம் செய்யப்பட்டு அதனுடைய அந்த விளைவுகள், அதாவது எந்த நிகழ்வின் அடிப்படையில் இந்த விபத்தானது ஏற்பட்டுள்ளது என்பதை ஒரு ரீசீக்வன்சிங் செய்யும் நடைமுறையானது தற்போது நடைபெற்று வருவதாகத்தான் தற்பொழுது மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகமானது இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கடந்த 2 வாரங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற இந்த ஒரு விபத்து 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த விபத்திற்கு பிறகான ஒரு நடைமுறைகள் அனைத்துமே தற்போது முழுமையாக டெல்லியில் இருக்கக்கூடிய விமான பணியக ஆய்வகத்தில் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களுக்கு.